மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. இந்த ஒரு பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த 60 அடி அகலத்துக்கு இந்த பைப் லைன் போனதுக்கப்புறம் எதுவுமே மிஞ்சாது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க ஒரு அமிக்கபிளான சொல்யூஷன் இன்னும் எட்டவே முடியல. ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோட 100 போலீஸ் 200 போலீஸ் போட்டு வந்து பறித்து மறுபடியும் குழாய் போடுறாங்க. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பில் கோவை இருகூரில் இருந்து முத்தூர் வரை உள்ள 70 கிலோமீட்டர் தூரம் குழாய் பதிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக காங்கேயம் அருகே விளைநிலங்கள் வழியே செயல்படுத்த உரிய இழப்பீடு வழங்காமல் பணிகளை தொடரக்கூடாது என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டனர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பெட்ரோநெட் சிசிகே லிமிடெட்னு சொல்லி ஐடிபிஎல் நிறுவனம். அதாவது கொச்சின்லேருந்து முத்தூர் வரைக்கும் இந்த நிலங்களில் விவசாய நிலங்களில் பைப்பை போட்டு அந்த கேஸ் கொண்டு வரக்காக பைப் போட்டிருக்காங்க, பெட்ரோல் கொண்டு வரக்காக. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஏற்கனவே ஒரு பைப் லைன் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இவங்க பூமியை சொந்தமாக அவங்க இதில் எடுக்கலை. ஆனால் ஒரு சின்ன ஒரு இதில் எடுத்துகிட்டு இப்போ என்னென்னா மறுபடியும் இன்னொரு பைப் லைன் போடுறாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி அகலத்துக்கு நாங்கள் இந்த பூமியை யூஸ் பண்ண முடியாது. இந்த பூமியை நாங்கள் விற்க முடியாது. இந்த பூமிக்கு மேலே ஒரு கடன் வாங்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளாம் சேர்ந்து சரி பரவாயில்ல, நீங்கள் பூமி எடுக்கிறனா மொத்தமாக எடுத்துக்கங்க, மார்க்கெட் வேல்யூக்கு எடுத்துக்குன்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, 20% மார்க்கெட் கவர்மெண்ட் வேல்யூவில் உங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 100% கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் மார்க்கெட் வேல்யூவில் எடுத்துக்க. நாங்கள் இந்த 100% போது கிட்டத்தட்ட எங்கள் சென்ட் 2000 ரூபாய்க்கு தான் போகும். இது ஒரு பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த 60 அடி அகலத்துக்கு இந்த பைப் லைன் போனதுக்கப்புறம் எதுவுமே மிஞ்சாது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க ஒரு அமிக்கபிளான சொல்யூஷன் இன்னும் எட்டவே முடியல. ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோட 100 போலீஸ் 200 போலீஸ் போட்டு வந்து பறித்து மறுபடியும் குழாய் போடுறாங்க. நாங்கள் இன்றைக்கி குழாய் போட அனுமதிக்க முடியாது. ஒரு பேச்சுவார்த்தை முடிவு வரைக்கும் குழாய் போடுறது நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஆனால் திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா, இப்போ புதிய கட்சி தாவைக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமும் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இல்லையா? கண்டிப்பாக இது வரைக்கும் அது மாதிரி தெரியல. முதல்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அடக்குமுறை கையாண்டாங்க. ரொம்ப அவதிப்பட்டோம். மிகப்பெரிய கடும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் சின்ன முன்னேற்றம் வந்துச்சு. மறுபடியும் இதே காட்சி மாறும்னு நினச்சோம். இன்னும் மாறலை. கண்டிப்பாக மாறணும். ஓகே, இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதே கம்பெனி இதே லைனில் 14 சென்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட் வேல்யூ கொடுத்து வாங்கியிருக்காங்க பம்பிங் ஸ்டேஷனுக்காக. ஆனால் இங்கே அவங்க சென்ட் 2000க்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.